ஸோ ஃபர்ஸ்ட் கிராமர் பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோன்னா பொலைட் ஸ்டைல் அண்ட் பிளெயின் ஸ்டைல். ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டைல் ஆஃப் ஸ்பீக்கிங் இருக்குது. ஒன்று பொலைட் ஸ்டைலு, இன்னொன்று பிளெயின் ஸ்டைல். பொலைட் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா this அண்ட் மஸ் எண்ட் ஆஃப் தி சென்டென்ஸில் this ஆர் மஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணியிருந்தால் அது வந்து பொலைட் ஃபார்ம்ன்றது சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொலைட் ஸ்டைல் பிளெயின் ஸ்டைலோட எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ அஷிதா டோக்கியோவே இக்கிமாஸ், நான் நாளைக்கு டோக்கியோவுக்கு போகிறேன். பிளெயின் ஸ்டைலாக இருந்தால் எப்படி இருக்குன்னா அஷிதா டோக்கியோவே இக்கு, ஸோ அந்த மஸ் எடுத்துகிட்டு இக்கு அப்படிங்கிறது முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு மாய்னிச்சி இசோகாஷி தெஸ், எவ்ரிடே பிஸி அப்படிங்கிறது மீனிங். இந்த பிளெயின் ஸ்டைல் பார்த்திங்கன்னா மாய்னிச்சி இசோகாஷி அப்படின்னே முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு சுமோகா சுக்கிதஸ், ஸோ எனக்கு சுமோ பிடிக்கும். இந்த சைடு சுமோகா சுக்கிதா, ஸோ சுக்கின்னா நாஜெக்டிவ்க்கு இங்கே தா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபுஜிசானி நொபோரி தைதஸ், ஃபுஜிசானில் கிளைம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். இங்கே ஃபுஜிசானி நொபோரி தாயோட முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு தோ இட்ஸியே இத்த கொத்தோகா அரிமாசன், ஜெர்மனிக்கு போன அனுபவம் இல்லைங்கிறது மீனிங். இந்த சைடு பார்த்திங்கன்னா தோ இட்ஸியே இத்த கொத்தோகா நாய், ஸோ போன அனுபவம் இல்லைன்றத மீனிங்கையும் அரிமாசனுக்கு பதிலாக நாயின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா தெஸ்ஸு மஸ்ஸு அண்ட் அரிமாசன் கம்ப்ளீட்டாக இப்படி முடிச்சிருப்பாங்க. இந்த சைடு பிளெயின் ஸ்டைலாக இருக்கிறப்ப அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, அப்படின்னா அது பிளெயின் ஸ்டைல். ஸோ ப்ராப்பர் யூஸ் ஆஃப் பொலைட் ஸ்டைல் ஆர் பிளெயின் ஸ்டைல் எங்கெங்கே இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம். கான்வர்சேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் பொலைட் ஸ்டைல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம புதுசாக ஒருத்தவங்கள பார்க்குறதா இருக்கட்டும், ஹையர் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், சிமிலர் ஏஜ் குரூப்னே தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து பொலைட் ஸ்டைல் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. பிளெயின் ஸ்டைல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, கொலீக்ஸ் கிட்ட, அப்புறம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மட்டும்தான் பிளெயின் ஸ்டைலுங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த ஸ்டைல் நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதுல. ரைட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் பொலைட் ஸ்டைல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. பிளெயின் ஸ்டைல் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம கட்டுரை எழுதுறதா இருக்கட்டும், ரிப்போர்ட்ஸ் எழுதுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஓன் டைரிஸ் எழுதுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும்தான் பிளெயின் ஸ்டைலுங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா நம்ம கொஷின்ஸ் கேட்குறது அந்த நார்மலாக நம்ம லாஸ்ட்டில் வந்து தேஸ்கா அப்படின்னு போட்டு அந்த கா யூஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்கோம். பட் பிளெயின் ஸ்டைலாக இருந்துச்சுன்னா எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோஹியோ நொமு, ஸோ காஃபி குடிக்கலாமா அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ இதுக்கு வந்து நொமு அப்படின்னு சொல்லுவாங்க. யா ஷோர் அப்படிங்கிறது மீனிங் வரும். ஸோ இங்கே நொமி மாசன்கா அப்படிங்கிறது யூஸ் பண்ணால் அது வந்து பொலைட் ஃபார்மில் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா நம்ம நவுன்லேயும் அட்ஜெக்டிவ்லேயும் கம்ப்ளீஷனில் வந்து தா அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருப்போம். இன்ஸ்டெட் ஆஃப் தெஸ்ஸுக்கு பதில் தா வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே பார்த்திங்கன்னா அந்த தெஸ் வந்து ஒமிட் பண்ணிடுவாங்க. ஸோ தா மட்டும் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கிறதுங்கிறனால ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா கொன்பான் ஹிமா அப்படின்னா இன்றைக்கி நைட்டு ஃப்ரீயா அப்படின்னு கேட்குறதுக்கு இது வந்து மோஸ்ட்டாக மென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹிமா இல்லைன்னா ஹிமாதா இல்லைன்னா ஹிமாதாயோ, ஸோ அந்த தா முடிக்கிறதுக்கு பதிலாக கூட அந்த தாயோ அப்படின்னு சேர்த்து முடிச்சிருவாங்க. ஸோ உமென்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ரிப்ளைஸ் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹிமா, ஹிமாயோ, ஹிமாதாயோ. ஸோ நார்மலாக வரலை அப்படின்னு சொல்கிறப்போ இமஜனாய் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பார்ட்டிகல்ஸ் ஒமிட் பண்ணி கூட நம்ம கான்வர்சேஷன்ஸை அப்படியே நம்ம பேசலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா கோஹன்னோ தபேரு, இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஃபுட்டு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறது. ஸோ அந்த பார்ட்டிக்கல் இல்லாமல் கோஹன் தபேரு அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அஷிதா கியோத்தோ இக்கனாய், நாளைக்கு கியோத்தோக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொனோ ரின்கோ ஒய்ஷினே, இந்த ஆப்பிள்ஸ் டெலிஷியஸ் தானே அப்படின்னு கேட்குறது. சிக்ஸ்த் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சொக்கோனி ஹசாமி அரு, இங்கே சிசர்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்குறது. ஸோ இந்த வா அண்ட் கா பார்ட்டிகல்ஸ் நம்ம ஒமிட் பண்ணி கூட கான்வர்சேஷன்ஸ் பேசலாம்.
ஸோ சில பார்ட்டிகல்ஸ் ஒமிட் பண்ணால் எக்ஸாக்ட் அந்த மீனிங் கொடுக்காததுனால இந்த பார்ட்டிகல்ஸ் மஸ்ட் அண்ட் ஷுட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா தே, நீ, கரா, மதே அண்ட் தோ. இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் அப்படியே யூஸ் பண்ணி தான் நம்ம பிளெயின் ஸ்டைல் பேச முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வேர்ப் தே ஃபார்மில் இரு அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ இந்த இருவை வந்து ஈயை ரிமூவ் பண்ணி கூட நம்ம பேசலாங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ 7th எக்ஸாம்பிள் என்னென்னா ஜிஷோ மொத்தேரு. ஸோ டிக்ஷனரி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது மீனிங். ஸோ இதுக்கு வந்து ரிப்ளை வந்து மொத்தேரு வச்சுருக்கேன். ஸோ வச்சு இல்லைன்னு சொல்கிறப்போ மொத்தேனாய். ஸோ என்கிட்ட இல்லை அப்படிங்கிறது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேதோனா பட்டுங்கிறது மீனிங். பிளெயின் ஸ்டைலில் வந்து கேதோங்கிறது பட்டு, நம்ம பொலைட் ஸ்டைலில் கா அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொனோ கரே ஒய்ஷி, இந்த கறி டேஸ்ட்டாக இருக்குது தானே அப்படின்னு கேட்குறது கராய்க்கேதோ ஒய்ஷி, எஸ் ஸ்பைசி பட் நல்லா இருந்துச்சு, டெலிஷியஸாக இருந்துச்சு அப்படிங்கிறது மீனிங் வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுமோனோ சிக்கத்தோ அருகேதோ இஷோனி இக்கனை. ஸோ சுமோட டிக்கெட்டு இருக்குது பட் ஒன்றா போகலாமா அப்படிங்கிறது மீனிங் வரும். ஸோ ஈனே அப்படின்னா போகலாமே அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும். ஸோ இங்கே வந்து இங்கிலீஷில் that would be great அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. Want to start learning Japanese the fun and easy way? Perfect for beginners, travelers, anime fans and anyone curious about Japanese culture. Ready to learn more? Join my online Japanese classes today. 私のビデオを見てくれてありがとう。